அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ரங்கிகுட்டா மெத்தட் 4த் ஆர்டர். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் நாக அர்ஜுன் 1592 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஒய் ஆஃப் 0.2ன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, y பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இது உள்ளே இருக்கு இல்லைங்களா, ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது தான் வந்து எக்ஸ் நாட் வேல்யூ. வெளியில் ஈக்குவல் டு 1க்கு அப்புறம் 1 இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஒய் நாட் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல வந்து ஒய் ஆஃப் 0.2 ஃபைண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஹெச்சோட வேல்யூ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.1ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது ரங்கிகுட்டா மெத்தட் 4th ஆர்டர் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ரங்கிகுட்டா மெத்தடோடைய 4th ஆர்டருடைய ஃபார்முலா இதுதான். டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் K1, K2, K3, K4க்கு தனித்தனியாக ஃபார்முலா வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டெல் ஒய் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம K1, K2, K3, K4 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதில் அப்ளை பண்ணணும். இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் நாட் கூட டெல் ஒய் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம வந்து எக்ஸ் நாட் ஒய் நாட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆஃப் 0.2. அப்போது செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த இடத்துல எக்ஸ் நாட் ஒய் நாட்டுக்கு பதிலாக x1 y1 x1 y1 x1 y1 x1 y1 அப்படின்ட்டு நமக்கு வரும். ஸோ இது இனிஷியல் அப்படின்றதால இந்த ஃபார்முலாவில் எல்லாத்துலேயும் எக்ஸ் நாட் ஒய் நாட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சோட வேல்யூ 0.1ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் நாட் வேல்யூ ஒய் நாட் வேல்யூ முதல்ல K1 கண்டுபிடிக்கலாம். K1க்கு தேவையானதெல்லாம் இங்கே எழுதியாச்சு. இது இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.1. எஃப்ன்றது இந்த ஃபங்க்ஷன். எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 0, நமக்கு ஒய் நாட்டோட வேல்யூ வந்து 1. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதில் இந்த 0வை எக்ஸுன்னு எடுத்துக்கணும், 1 வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ நமக்கு 0.1 இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த எஃப்பை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். அப்போ இதில் வந்து எக்ஸ் வேல்யூ ஆகிடும், இது வந்து ஒய் வேல்யூ ஆகிடும். ஸோ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணோம்னா நம்ம 0 + 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 1 தான் வந்து நமக்கு வரும். இப்போது இது கூட நம்ம மல்டிப்ளை 1ன்னு நம்ம கொடுக்கலாம். இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.1 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு K1உடைய வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா K2 கண்டுபிடிக்கலாம். K2 பார்த்திங்கன்னா ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் h/2, ஒய் நாட் ப்ளஸ் K1/2. இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் என்ன, ஹெச்சோட வேல்யூ 0.1, எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து 0, ஒய் நாட்டோட வேல்யூ 1. இங்கே K1 கொடுத்துருக்காங்க இல்லையா, K1 வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 0.1. இப்போ இது எல்லாம் இதில் அப்ளை பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ 0.1, எஃப் அப்படியே கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1 டிவைடட் பை 2, ஒய் நாட்டோட வேல்யூ வந்து நமக்கு 1 ப்ளஸ் K1ஓட வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 0.1 டிவைடட் பை 2. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.1 எஃப் ஆஃப் 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.05 வரும். இந்த 0 நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே 1 ப்ளஸ் 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.05 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 0.05 இதை ஆட் பண்ணால் 1.05ன்னு வரும். இப்போ நம்ம அகைன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்குது. அப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நமக்கு எக்ஸ் வேல்யூ, இது வந்து நமக்கு ஒய் வேல்யூ. அப்போ 0.05 ப்ளஸ் 1.05 இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட் பண்ணால் 1.1 வரும். இது நம்ம இந்த 0.1 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸ் ஆட் பண்ணோன்னே இந்த எஃப்பை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ண சொல்லி தான் இங்கே எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் K2ஓட வேல்யூ 0.11 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம K3 கண்டுபிடிக்கலாம். K3ல அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற அத்தனையும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம்.
இப்போ இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1, எஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1/2, ஒய் நாட்டோட வேல்யூ 1, K2 இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா 0.11 டிவைடட் பை 2. ஸோ 0.1 எஃப் 0.1 2ஆல் டிவைட் பண்ணால் 0.05, இந்த 0 ஒமிட் பண்ணிடலாம். 1 ப்ளஸ் 0.11 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.055 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அடுத்தது இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 0.1 எஃப் 0.05, இதை ஆட் பண்ணால் 1.055 வந்துடும். இப்போ இது எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ என்ன ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 0.05யும் இது வந்து எக்ஸு ஒய்யு 1.055யும் ஆட் பண்ணால் நமக்கு 1.105 வரும். இப்போ இந்த ஆன்சரை 0.1 கூட இப்போ இந்த எஃப் போயிடும். ஏன்னா ஃபங்க்ஷன் உள்ள இது ரெண்டுத்து வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. அப்போ 0.1 இன்ட்டு 1.105. அப்போது K3 உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 0.1105. இதை இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா K4 வந்து போட போகிறோம். அதனோட ஃபார்முலா ஹெச்எஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் ஒய் நாட் ப்ளஸ் K3. இப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ 0.1, எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஒய் நாட்டோட வேல்யூ 1, K3யோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச 0.1105. இப்போ இதை இங்கே அப்ளை பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ 0.1, எஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 0.1, ஒய் நாட்டோட வேல்யூ 1, K3யோட வேல்யூ 0.1105. அப்போது 0.1 எஃப் இது வந்து 0.1, இதை ஆட் பண்ணால் 1.1105. ஸோ இப்போ இது எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணோம். அப்போ இதையும் ஆட் பண்ணோம்னா 0.1யும் 1.1105யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இப்போ இந்த எஃப் போயிடும் 1.2105 வரும். இதை இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது K4ஓட வேல்யூ 0.12105 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம K1, K2, K3, K4 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/6 K1ஓட வேல்யூ 0.1 ப்ளஸ் 2 இன்ட்டு K2ஓட வேல்யூ 0.11 ப்ளஸ் 2 இன்ட்டு K3ஓட வேல்யூ 0.1105 ப்ளஸ் K4ஓட வேல்யூ 0.121005. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.1 ப்ளஸ் இது வந்து 0.22 ப்ளஸ் இது வந்து 0.2210 ப்ளஸ் இது வந்து 0.121005. இப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 1/6 ஆட் பண்ணால் 0.66205 வரும். இதை 6ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.11034167 இந்த ஆன்சர் நமக்கு வரும். இது எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல் ஒய்யோட ஆன்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து 0.1 எடுத்து கண்டுபிடிச்சோம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம y1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒய் நாட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ y1ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் நாட் ப்ளஸ் டெல் ஒய். ஒய் நாட் கூட இப்போ கண்டுபிடிச்ச டெல் ஒய் ஆட் பண்ணோம்னா நமக்கு y1ஓட வேல்யூ வரும். இப்போ நம்ம ஏன் y1 யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ ஒய் நாட்டோட வேல்யூ வந்து 1, டெல் ஒய் வந்து இப்போ கண்டுபிடிச்சது 1103417. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒய் 0.1ஓட வேல்யூ வந்து 1.110342ன்னு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக நம்ம. இப்போது இது நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஒய் ஆஃப் 0.2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது ஒய் ஆஃப் 0.1 வேல்யூ தான். இப்போ 0.2 கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்ரேஷனில் இந்த 0.1 இருக்கு இல்லையா, இதை x1ன்னு எடுத்துக்கணும். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை y1ன்னு எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஐட்ரேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வரைக்கும் x0 y0ன்னு பார்த்துன்னு வந்தோம் இல்லைங்களா, இனிமேல் இதுதான் வந்து x1 வேல்யூ, இதுதான் வந்து y1 வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம வந்து y ஆஃப் 0.2 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம சொன்ன மாரி இது x1 இது y1 எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். அடுத்த ஐட்ரேஷன்ல ஃபார்முலால இந்த இடத்துல x1, y1 வரும். இப்போ x1, y1க்கு பதிலா இந்த வேல்யூ போட்டுக்கணும். இப்போ h வந்து பார்த்தீங்கன்னா, அதே 0.1 தான். இப்போ இதில போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன பண்ணமோ அதே தான். இதே x + y நம்ம ஆட் பண்ணிட்டு, இது கூட மல்டிப்ளை பண்ணா k1 ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்த ஃபார்முலா k2ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல x1, y1, k1 இந்த வேல்யூ எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹெச்சோட வேல்யூ, x1 ஓட வேல்யூ, y1 ஓட வேல்யூ, இப்போ கண்டுபிடிச்ச k1 ஓட வேல்யூ, இது எல்லாம் வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலால வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். இத டிவைட் பண்ணிட்டு, இங்க வர்ற ஆன்சர்ல இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கினா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சர் கூட 0.1 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது k2 ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ k3 போலாம். k3ல எல்லா வேல்யூஸையும் எழுதியாச்சு. இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? இந்த வேல்யூஸ்லாம் இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? k3 உடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் வந்து k3 உடைய ஆன்சர். இப்போ நம்ம k4க்கு வந்திருக்கோம். ஸோ k4ல என்னென்ன யூஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் இங்க எழுதியாச்சு. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணும்போது k4ஓட வேல்யூ இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம k1, k2, k3, k4 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? del y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ del y ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் வந்து del y உடைய வேல்யூ. நம்ம கண்டுபிடிச்ச இப்போ செகண்ட் ஐட்ரேஷன்ல கண்டுபிடிச்ச மொத்த வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ணி del y-ஓட வேல்யூ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ del y-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, இப்போ தான் நம்ம சம்ல சொன்ன மாரி y2க்கு போறோம். y2 எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, y of 0.2. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, y1 கூட இப்போ கண்டுபிடிச்ச இந்த del y வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். ஸோ y1 வேல்யூ ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ கூட இப்போ கண்டுபிடிச்ச அந்த del y வந்து ஆட் பண்ணா, ஸோ ஃபைனலா இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய y of 0.2 உடைய வேல்யூ. இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.